அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உறங்கினேன், தூங்கினேன், எனக்கு கனவு காட்டப்பட்டது, அங்கே சொர்க்கம் காட்டப்பட்டது, அங்கே ஒரு சஹாபியை பார்த்தேன், சுவர்க்கத்திலே குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார். சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார். யார்? ஹாரிஸா இப்னு நுஅமான். கேள்விப்பட்டீங்களா? ஹாரிஸா இப்னு நுஅமான். சஹீஹான ரிவாயத். நான் இதுல எந்த ஒன்றும் பலவீனமான சொல்ல மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் ஒன்றுக்கு 10 முறை ஆய்வு செஞ்சு கூட தான் சொல்றேன். அதனால நீங்க தைரியமா நம்பலாம். ஹாரிஸா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு, சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதுகின்ற சத்தம் கேட்குது. யார் என்று நான் பார்த்தேன். பார்த்தால் ஹாரிஸா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன காரணம்? ஹாரிஸா இப்னு நுஅமான் சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுகின்றார். சொர்க்கத்துக்கு போறது ஒரு விஷயம், சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுற அளவுக்கு அந்த அந்தஸ்து பெற்ற ஹாரிஸா இப்னு நுஅமான் செய்த அமல் என்ன தெரியுமா? அவருடைய தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தார்கள். ஹதீஸ் துறை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி என்றால் தன்னுடைய தாயினுடைய தலையிலே அவர்கள் பேன் பார்ப்பார்கள். கான துஃப்லி ராஸஹா, கான யுஃப்லி ராஸஹா, தலையில பேன் பார்ப்பாங்க. என்ன கேட்டாலும் செய்து கொடுப்பார்கள். அவங்க ஏதாவது தாய் சொல்லி அவங்களுக்கு விளங்கையில காதுல அவங்களுக்கு புரிய முடியல என்றால் என்ன சொன்னீங்க அப்படின்னு ஒரு நாள் கேட்க மாட்டாங்க. தாய் எழும்பி போய் எழும்பி அந்த இடத்துல இருந்து எழும்பி போனதன் பின்னால் அவங்க அங்க இருந்தவங்ககிட்ட யாராவது பக்கத்துல இருந்தா என்ன சொன்னாங்கன்னு கேட்பாங்க. ஏன் சொன்னீங்க, எப்படி சொன்னீங்க, எதுக்கு சொன்னீங்க, என்ன சொன்னீங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த செய்தியை சொல்லிவிட்டு ஹாரிஸா இப்னு நுஅமான் கான அபர்ரம் பி உம்மிஹி, தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தார்கள். கதாகல் பிர்ரு வ கதாகல் பிர், தாய்க்கு உபகாரம் செய்யறதுன்னா இப்படித்தான் செய்யணும். இப்படி செஞ்சா தான் உங்களுக்கு சொர்க்கத்துல இந்த அந்தஸ்து கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.